மாமா என்ன பண்ண போற? சாமியெல்லாம் கும்பிடுற, என்ன பண்ற? மீன் குழம்புப்பா. மீன் குழம்பா? எங்க மீனை காணோம்? நீந்தி போயிடுச்சா ஆத்துக்கு? ஆத்துக்கு நீந்தி போயிடுச்சா? நீந்தி போல பற்ற வச்சுட்டு இருக்கேன். ஓலையில பற்ற வச்சு. ஆமாம் மாமா, எனக்கு அந்த அடுப்பு தாங்க எனக்கு பற்ற வைக்கவே வர மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். கேஸில் பற்ற வச்சுருக்கவங்கலாம், கேஸில் பற்ற வச்சு பழக்கிறவங்களாம் இதெல்லாம் உங்களுக்கு பாரு, என் மூஞ்சே பாரு, வெறுத்து ஊற்று வச்சியா. எனக்கு இது பற்ற வைக்கவே வர மாட்டேங்குது மாமா. ஓகே பத்துட்டு இங்கே இந்த மேலே இருக்குது மாமா, அந்த வேணாமா? இது வெந்தயம், பச்சை மிளகா போடுவோம். மாமா அடுப்பு எரியல போல மாமா. இல்லை, சிம்மில் வச்சுருக்கேன். ஓ சிம்மு. இல்லை, காஞ்சிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஓகே ஓகே. ஏமாம்மா நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஊதுகுழாய் இருக்குமே. தக்காளி போட்டுருவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. சின்ன வெங்காயத்தை வந்து அரைக்குறையாக அடித்து போட்டுக்கணும். அம்மியில் அடித்து அரைக்குறையாக போட்டுக்கிட்டு தக்காளி கொஞ்சம் அரைக்குறையாக அடித்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்க வேண்டியதுதான். அம்மா என்ன பண்ணுது? அம்மா புளி சேர்த்துக்கு. கரை என் வேலையில பாதி முடிச்சிடுறீங்க. அம்மா கரைசல புளி தண்ணி. ஏன்னா புளி நிறைய கரைச்சிட்டாங்க. கொஞ்சோண்டு இவனை வச்சிருக்க ரசத்துக்கு வச்ச புளி ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து. மாமா மீன் மசாலா போட்டியா? போட்டாச்சு. மாமா மீனெல்லாம் செத்து போச்சு மாமா, பாவம் மாமா. என்ன போட்டு? ஊசி போட்டா? சூப்பரா கழுவிட்டமா. என்ன புளி ரசம் வைக்க போறியா மாமா? ஆமா, சரி சரி. புளி ரசம். நீ இப்ப ஊருக்கு போறேன்னு தானே இப்ப எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போறேன். ஆமா. கடுகுமா? கடுகு கம்மியா போடுங்க மாமா, இதை தான் நான் 6 மாசத்துக்கு வச்சுக்கணும். போட்டிருக்க 10 கடுகு தான். ஓகே. என்ன நவுறு? நானும் போடவா? எல்லாமே. தக்காளி அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே. பொண்ணு விரா பாருங்க, பொண்ணு விரா வந்து தக்காளி போட்டுக்கலாம். சரி சரி. ரசம் மீனா போடுமா போடுமாம்மா. மீன் பாரு எப்படி க்ளீனா இருக்கா? சூப்பர். கொதிச்சா ரெடி. சூப்பர்.